ஒன்று சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போனார்கள். And the Philistines took the ark of the God, and forgot it from the Ebenezer unto the Ashtaroth. வசனம் 2. பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோனின் அண்டையிலே வைத்தார்கள். When the Philistines took the ark of the God, they forgot it into the house of the Dagon and set it by the Dagon. வசனம் 3. அஸ்தரோத் ஊர் மறுநாள் காலமே எழுந்து இருந்து வந்தபோது இதோ தாகேன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முழங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகேனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். And when they rise early and the tomorrow, behold, Dagon was fallen upon his face through the earth before the ark of the Lord. And they took Dagon and set him in this place again. வசனம் 4. அவர்கள் மறுநாளும் காலமே எழுந்து இருந்து வந்தபோது இதோ தாகன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்தது. கிடந்ததும் அல்லாமல் தாகேனின் தலையையும் அதன் 2 கைகளையும் வாசப்படியில் மேலே உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகேனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அவருடைய பைபிள் அந்த அவருடைய பெட்டி பக்கத்தில் எதுவுமே நிற்கல. And when they rise early and of the tomorrow morning, behold, and Dagon was fallen upon the face of the ground before the ark of the Lord. And the hand of the Dagon and but the plums of the hands were cut up upon the threshold, and only the stubble of the Dagon was left up to him. வசனமைந்து ஆதலால் அந்த நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள்ளே பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தரோத்தில் இருக்கிற தாகனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. Therefore neither the priest of the Dagon nor any that come into the Dagon house tried and know the threshold of the Dagon in stood unto these days. வசனம் 6. அஸ்தரோத் ஊரையும் பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர்கள் அஸ்தரோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினாலே வாதித்தார். இந்த இது கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம இந்தியாவில் இருக்க இந்த கோயில். பட் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி டிவின்னு சொல்லி ஒன்று இருக்குது, டிஸ்கவரி சேனல் மாதிரி. அந்த சேனலில் இந்த காட்டினாங்க இந்த கோயிலை. எலிகள் தான் நிறையா இருக்கும் அந்த இடத்துல. வாஸ் ஹெவி upon them of the Ashtaroth, and he destroyed them and smote them with the Emirates, even Ashtaroth and the causes thereof. வசனமேல் அப்படியே நடந்ததை எஸ்தரோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமக்கு மேலும் நம்முடைய தேவனாகிய தாகேல் மேலும் கடினமாய் இருக்கிறபடியினால் அவருடைய பெட்டியை நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி. And when the man of the Ashtaroth was that it was so, they said, the ark of the God of the Israel shall not abide with use for this, and is surely upon use and upon Dagon your God. வசனம் 8. பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்த
தங்கள் அண்டையிலேயே கூடி வரச் செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். They sent therefore and gathered all the lands of the Philistines unto them, and said, What shall we do with the ark of the God of Israel? And they answered, Let the ark of the God of the Israel be the carried about into Gath. And they carried the ark of the God of the Israel about there. வசனம் 9. அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேலே மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர்கள் துவக்கி பெரியவர்கள் மட்டும் மூலவியாதியினால் உண்டாகி அவர்கள் வாதித்தார். And it was so that after their hands and cried it about the hands of the Lord was against its city with this very great and discretion, and smote the men of the city both and small and great, and they had emeralds in their sacred pots. வசனம் 10. அதனாலே அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரேனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரேனுக்கு வருகிறபோது எக்ரேன் ஓர் அங்கேயும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்களுக்கு அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். Therefore they sent the ark of the God to the Ekron, and it come to pass, as the ark of the God had come and Ekron, that the Ekronites cried out of the say, They have the forgot about the ark of the gods of the Israel to use to the surely use and your people. வசனம் 11. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்பி அனுப்பிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. So they sent and gathered all the lands to the Philistines, and said, and send away the ark of the God of the Israel, and let it go against to his own place, that it shall use and not and your people. For this there was a delay, discussion throughout all the cities to the hands of the God was very heavy there. வசனம் 12. செத்து போகாது இருந்தார்கள். மூலவாதியினாலே வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானம் பரியந்தமும் எழும்பிற்று. And the man that they not and were smitten with the Emirates, and the cry of the city went up to the heaven. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூட்டி பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒன்று கஸ்டமர்கிட்ட அட்ரஸை கேட்கும்போது அவர் கேன்சல் பண்ண சொல்லிட்டார். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு போல். ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. 3 வாட்டி 4 வாட்டி அவர் யார்கிட்ட பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கி எனக்கு எந்த டியூட்டியும் வரல. அதேமாதிரி டாப் 4 நேற்று போன ஆம்புலன்ஸ் டியூட்டிக்கு சும்மா உட்காந்து கொசுக்கடி வாங்கி ரத்தத்தை கொடுத்துட்டு வராமல் தப்பிச்சு வர ஒரு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைலை வச்சு எல்லாம் கொசுவும் அடித்து காலி பண்ணி விரட்டி ஒரு கொசுவும் உள்ளே வராத மாதிரி தப்பிச்சேன். 2 மணி நேரம் வெளியே நின்று அந்த மேலே ரோட்லேயே இது முடிகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி அதுக்கப்புறமா டியூட்டியை முடிச்சிட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கவங்கிட்ட சாவியை கொடுத்துட்டு வெளியே வீட்டுக்கு கிளம்பி வந்து நேற்று சரி இன்றைக்கிட்ட காசு போடுவாங்கன்னு சொன்னாலே காலைல ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தா கரெக்டாக 5:30க்கு கரெக்டாக காசு போட்டாங்க எனக்கு அக்கௌண்ட்டுக்கு.
எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இது தானே அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு போட்டுட்டு கீழே அந்த மெசேஜ்லேயே ஆசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உங்கள் புக்கிங் சூப்பர் அப்படின்னு சொல்லி. டியூட்டி இன்றைக்கி டியூட்டி எதுவுமே என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி அந்த டியூட்டி எடுத்திருந்தேன்னா அவுட் ஆஃப் செஷன் டியூட்டி 1200 எனக்கு வந்திருக்கும். எடுக்கலை, கிடைக்கல, பரவாயில்ல. ஜொமேட்டோவில் போயிட்டு ஒரு 130 ரூபா சம்பாதிச்சேன். அந்த காசு எனக்கு இன்னும் அடுத்த வாரம் தான் வரும். அது வருமானு தெரில, டிடெக்ஷன் பண்ணுவாங்களான்னு தெரில. இவனுங்க பண்ணுற நியாயம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டு புளியாந்தோப்பில் பிரியாணி கடையில் அவங்க 2 வாழை இலையை கட் பண்ணி இருந்த இலையை தனித்தனியாக வச்சு குஸ்கா கட்டினாங்க. அதில் கொஞ்சம் கறி இருந்தது. அந்த கறி எடுத்து நான் போட்டு ஆரிப்பேட்டை நான் சாப்பிட்டோம். மீதி கொஞ்சம் காசு அந்த சம்பாதிக்காமலே காசெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ தான் 3200 அவ்வளோதான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 4100 சம்பாதிக்கணும். பாதிச்சா தான் கார்டு கட்ட முடியும் இந்த மாதத்துக்குள்ளே. எப்படி இந்த மாதத்துக்குள்ளே இந்த 4500 சம்பாதிக்க முடியுமோ தெரில. தள்ளி போயினே இருக்கு. அவ்வளோதான் கொடுப்போம். அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் வந்தால் அங்கே வந்து ஒரு பிரெட் பாக்கெட் அக்வாஃபீனா 1 லிட்டர் ஒன்று வாங்கிட்டு நேராக பிரித்திவ் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஜாம், ஒரு 5 ரூபா டைகர் பிஸ்கெட், ஏலக்காய் ஃப்ளேவரில் க்ரீம் பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஆரிப்பேட்டருக்கு போட்டுட்டு வாங்கி உக்காந்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி டியூட்டி வரல. கண்டினியூவாக ஒரு 5 நாளைக்கு 1000 ரூபா டியூட்டி எதனா வந்துன்னா ஈஸியாக இருக்கும். இது கட்டிடலாம் அந்த மாதத்துக்குள்ளே. அதனால தான் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.